வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிகார போட்டி காரணமாக சர்வதேச உறவுகள் சீர்குலைந்துள்ளதாக ஜனாதிபதி சீசல்ஸ் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. மாகாண சபை முறைமை நீக்கப்பட்டால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கருத்து. உரமானியத்தினை வழங்குமாறு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில். வயதை கருத்தில் கொள்ளாது ஆசிரியர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. නිලධාරීන් ලෙස බඳව ගන්න පුළුවන් ගුරුවරුන් වයස 30ට අඩු. இராஜ்யங்களின் சுயநலன் மற்றும் அதிகார போட்டி காரணமாகவே சர்வதேச உறவுகள் சீர்குலைந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். சீசல்ஸ் நாட்டு பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களாக போராடி தோற்கடிக்கப்பட்ட பயங்கரவாதம் உலகமயமாக்கலில் வேறு விதமாக உருவெடுப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இங்கு குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தின் புதிய முகாம்கள் உருவாகியுள்ளதாகவும் சில அரசாங்கங்கள் தமது அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு வேறு நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் காரணமாக இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதிகம் என கூறியுள்ள ஜனாதிபதி இதனை எதிர்கொள்ள எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னரான புனரமைப்பு செயற்பாடுகள் தொடர்பிலான சவால்களில் வெற்றி கொண்டு பொருளாதாரத்திலும் அபிவிருத்தியை அடைய எத்தனிக்கும் தருணத்தில் இலங்கை யுத்தத்தில் அடைந்த வெற்றியை குறைத்து மதிப்பிட்டு சர்வதேச மட்டத்தில் பிரச்சினைகளை ஏற்படுத்த சிலர் முயல்வதாகவும் ஜனாதிபதி சீஷல்ஸ் நாட்டு பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார். அதனால் சீஷல்ஸ் போன்ற சில நாடுகளின் ஆதரவும் தமக்கு அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பல பகுதிகளில் விவசாயிகள் இன்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். சிறு போகத்துக்கான விதைப்பை மேற்கொண்டு சில மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை உரமானியம் கிடைக்கவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். சிறுபோகத்திற்கான உரம் போதுமான அளவு கிடைக்கவில்லை என விவசாயிகள் கடந்த சில மாதங்களாக குற்றம் சுமத்தினர். நெல் விளைச்சலுக்கு தேவையான முதல் தொகை உரம் கிடைக்காமையினால் தாம் பெரும் சிரமங்கள் எதிர்நோக்குவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இம்முறை அதிக நெல் விளைச்சலை எதிர்பார்த்துள்ள நிலையில் உரம் கிடைக்காமையினால் அதற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மானிய அடிப்படையிலான உரம் கிடைக்கவில்லை என தெரிவித்து பொலனறுவையில் விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். பொலனறுவை சோமாவதி வீதியை மறைத்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். අවශ්‍ය පොහොර ප්‍රමාණය ගන්න අපිට ලබා දෙන්න කියලා තමයි අපි සමස්ත භවිතාවම ඉල්ලා සිටින්නේ. අපිට වැඩි මිලට හරි පොහොර ලබා දෙන්න කියලා. අපිට හැම වැඩි මිලට පොහොර ගන්න විදියක් නැහැ. එන්න කියාපිය. ඒවට විසඳුම් දෙන්න කියාපිය. දියව් 3 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக இந்த வீதியுடனான போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். කුඹුරු සියලුම කුඹුරු කහ වෙලා ගන්න දෙයක් නැහැ. තව දින 10ක් ඇතුළතවත් මේ පොහොර ප්‍රශ්නේ අපිට විසඳුන් නැත්නම් ජනපදයේ සම්පූර්ණ විනාශයි. போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு முயற்சி செய்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. பின்னர் சேவாகம கமநல சேவை மத்திய நிலையத்தில் விவசாயிகள் சிலரை அழைத்து அதிகாரிகள் கலந்துரையாடியுள்ளனர். மிக விரைவில் மானிய உரத்தை வழங்குவதாக அதிகாரிகள் இதன்போது விவசாயிகளுக்கு உறுதி வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டுள்ளனர். இதேவேளை தமக்கு உரம் உரிய விதத்தில் கிடைக்கவில்லை என தெரிவித்து கந்தளாய் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணித்தியாலங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறினார். මේකද අපිට මේ නිල්ල පිරුණු රටක් හැටියට කියන්නේ. ඉතින් මේ මෙහෙමනම් අඟලින් අඟල වවන්න කියන එකේ තේරුමක් තියනවාද කියන එක අපි ආණ්ඩුවෙන් අහනවා. සානාධාරයක් නොලබුණත් අපිට ප්‍රශ්නයක් නැහැ. අපිට ඒ ගොවිතැනට අවශ්‍ය කරන පොහොර ප්‍රමාණය අඩේකින් හරි කමන්නේ මිලදී ගැනීමට අපිට ඉඩ සලසා දෙන්න. பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் திருகோணமலை கமநல சேவைகள் அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கலந்துரையாடியுள்ளார். தேவைப்படும் உரத்தின் ஒரு தொகையை மிக விரைவில் வழங்குவதாக இதன்போது அதிகாரிகள் விவசாயிகளுக்கு கூறியுள்ளனர்.
அந்த உறுதிமொழியின் பின்னர் விவசாயிகள் கலைந்து சென்றுள்ளனர். எனினும் இதற்கு முன்னரும் அதிகாரிகள் இவ்வாறு உறுதி வழங்கிய போதிலும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். மாகாண சபை முறைமை ரத்து செய்யப்படுமானால் அரசாங்கத்தில் இருந்து விலக நேரிடும் என தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபையின் அதிகாரத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமானால் அந்த அரசாங்கத்தில் என்னால் இருக்க முடியாது. எனினும் அது அவ்வாறு எழுதப்பட வேண்டும். மாகாண சபையின் அதிகாரம் நீக்கப்பட்டால் மாத்திரமே விலகுவேன். திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் அல்ல. எப்படியும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் அல்லவா? அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்பதாலேயே நான் இவ்வாறு கூறுகின்றேன். மாகாண சபை முறையினாலும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட கொள்கையினாலும் தான் நான் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றேன். இந்த அரசாங்கத்துடன் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அது ஜனநாயகம் தொடர்பிலேயே இருக்கும். இந்த அரசாங்கத்தின் ஜனநாயக செயற்பாடுகள் போதாமல் இருக்கின்றது. 13வது திருத்தம் உட்பட அரசியலமைப்பை பாதுகாப்பதாக தெரிவித்து அனைவரும் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது தற்போதுள்ள அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பாகும். அவை உள்ளடக்கப்பட்ட அரசியல் அமைப்பையே நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இவற்றை பாதுகாப்பதாக நாம் அனைவரும் சத்திய பிரமாணம் செய்துள்ளோம். எனவே 13வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து விசேட கருத்துக்கள் எவரிடமும் இருக்க முடியாது. அது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். அரசாங்கத்தின் சார்பில் நான் கதைப்பதாக இருந்தால் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்யவோ அல்லது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரங்களை குறைக்கவோ அரசாங்கத்திடம் எந்த விதமான திட்டமும் இல்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பில் அரசாங்கம் கொண்டுவரவுள்ள யோசனைகளுக்கு ஆதரவாக வாக்களித்த மாகாண சபை உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு லங்கா சமசமாஜ கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது. சபரகம மாகாண சபை உறுப்பினர் வக்சலா ஜனாதசிரி பத்மசிரி மற்றும் வடமேல் மாகாண சபை தலைவர் சமன் பிரிய ஹேரத் ஆகியோருக்கு எதிராகவே ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்களுக்கு எதிராக தமது கட்சி செயற்பட தீர்மானித்துள்ள நிலையில் குறித்த உறுப்பினர்கள் இருவரும் அந்த யோசனைகளுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக லங்கா சமசமாஜ கட்சி குறிப்பிடுகின்றது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் ஆகியோரை எதிர்வரும் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குமுதினி விக்ரமசிங்க இன்று அழைப்பாணை விடுத்துள்ளார். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியில் 400 கோடி ரூபாய் மோசடி தொடர்பிலான வழக்கின் முதலாவது பிரதிவாதியான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஞானஸ்ரீ டி சொய்சா ஜெயதிலக சார்பில் சாட்சி வழங்குவதற்காக இந்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சின் செயலாளரை சாட்சியம் வழங்குவதற்காக அழைக்குமாறு இதற்கு முன்னர் முதலாவது பிரதிவாதி சார்பில் ஆஜராகியுள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார். பின்னர் PB ஜெயசுந்தர சார்பில் மற்றொருவர் சாட்சியம் வழங்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதென சுட்டிக்காட்டிய திலக் மாரப்பன PB ஜெயசுந்தரவை சாட்சியம் வழங்க வருகை தர வேண்டும் என கோரியிருந்தார். அதன்படி பிரதிவாதிகள் கோரியுள்ள ஆவணங்களுடன் சாட்சி வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நிதியமைச்சின் செயலாளருக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளருக்கும் இன்று அழைப்பாணை பிறப்பித்தார். இது தொடர்பிலான வழக்கு விசாரணை எதிர்வரும் 24ஆம் தேதி இடம்பெற உள்ளதுடன் அன்றைய தினம் சாட்சி வழங்குவதற்கு மேலும் 3 அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விளம்பரங்களின் பின்னர் எமது பிரதான செய்திகள் தொடரும்.